சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே குமரத்தகுடிப்பட்டியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த மதுபான ஆலையை கண்டுபிடித்த போலீசார் அங்கிருந்து 3500 லிட்டர் எரிசாராயம் தயாரிக்க பயன்படுத்தும் பொருட்கள் என சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் ஒரு பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் அப்துல் சலாமிடம் கேட்கலாம். அப்துல் சலாம், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே குமரத்தகுடிப்பட்டி அருகில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமான இடத்தை வாடகைக்கு எடுத்து சிங்கம்புணரியைச் சேர்ந்த ராமசாமி மனைவி மங்களம் வயது 45 என்ற பெண்மணி ரகசிய சட்டவிரோதமான மதுபான ஆலை நடத்தி வந்ததாக தெரிகிறது. குமரத்தகுடிப்பட்டி அடர்ந்த வனப்பகுதியில் ரகசிய சட்டவிரோத மதுபான ஆலை செயல்படுவதாக வந்த தகவலை அடுத்து சிவகங்கை மாவட்ட மதுவிலக்கு தடுப்பு கூடுதல் ஏடிஎஸ்பி பிரான்சிஸ் நேரடியாக சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து பார்வையிட்டு ஆலையை கைப்பற்றி அங்கிருந்த சுமார் 3500 லிட்டர் எரிசாராயம் உள்பட எரிசாராயம் தயாரிக்க பயன்படுத்திய பாட்டில், மூடி, ஸ்டிக்கர் மற்றும் தளவாடங்கள் என சுமார் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்களையும் பறிமுதல் செய்து மதுபான ஆலைக்கு சீலிட்டனர். அதைத் தொடர்ந்து மதுபான ஆலை நடத்திய பெண் மங்களம் உட்பட 3 பேரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.